ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக மேத்தமெட்டிக்ஸில் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். தியரி ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், ரிலேஷன்ஸு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் தொடர்ந்து ப்ராப்ளம்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், டெஃபினிட் இன்டெக்ரல் எல்லாத்துலேயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நம்ம சேனல் ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களை மாதிரி ஜேஇஇ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்மளுக்கு தொடர்ந்து லென்த்தி வீடியோஸு, நிறைய வீடியோஸ் அதெல்லாம் போடுறதுக்கு முடியும். நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதனால் நிறைய இது பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தில் ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் கீழே இருந்து போடுவோம். கீழே இருந்து போட்டால் நம்மளுக்கு இடம் நிறைய கிடைக்கும் இல்லையா? அழிச்சிட்டே வரலாம். லெட் ஆர் பி த ரிலேஷன் இன் த செட் கிவன் பை. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா என்ன, டெஃபினிஷன் என்ன, அதில் ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, சிமெட்ரிக்னா என்ன, டிரான்சிட்டிவ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நேற்று வீடியோ கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் புரியும். திடீர்னு ஒரு வீடியோ எடுத்து பார்த்தா புரியாது. கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரியா? ஆர் பி த ரிலேஷன் இன் த செட் n given by r is equal to a comma b such that a is equal to b minus 2. a equal to b minus 2 அப்படின்னு கொடுத்துருக்கு. அதே சமயம் b greater than 6ன்னு கொடுத்துருக்கு. ஆர்டர்டு பை a comma bல இதில் 2 comma 4 வருது. b நம்மளுக்கு greater than 6 இருக்கு. அப்போ நிச்சயமாக இது ஆன்சர் இல்லை. அடுத்தது பாருங்க, 3 comma 8 இருக்கு. அப்போ பிக்கு 3 போட்டிங்கன்னா சாரி ஏக்கு 3 பிக்கு 8 இல்லையா? பிக்கு 8 போட்டிங்கன்னா 8 minus 2 = 6 வருது. அப்போ இது ஆன்சர் இல்லை. இதில் 3 வருது, இது இல்லை. இதில் பாருங்கள், பிக்கு 8 போட்டிங்கன்னா ஏக்கு 6 வருது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதில் 7 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 7 minus 2 5 கிடைக்கும். ஆனால் இங்கே 8 போட்டிருக்கு. அப்போ அதுவும் ஆன்சர் இல்லை. ஆன்சர்லேருந்தே நம்ம என்ன செய்திடலாம், செக் பண்ணி 6,8 தான் நம்மளுடைய ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு ரிலேஷனை கொடுத்து அது ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா, டிரான்சிட்டிவா எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்துக்கோங்க 1,2. அதாவது ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் இல்லையா? ரிஃப்ளெக்சிவ்க்கு நம்மளுக்கு என்ன கண்டிஷன்? ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? ரிஃப்ளெக்சிவ் ஏ ரிலேட்டட் டு ஏ கூட ரிலேட்டடாக இருக்கணும். பாருங்க, 1 எழுத விட்டுருக்கேனா? ஏதோ டேர்ம்ஸ் எழுதாம விட்டுட்டேன் போல. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இல்லை பாருங்க, 1,1 மட்டும் மிஸ் ஆயிருந்தது எழுதியிருக்கேன். சரியா? முதல்ல ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? எனி நம்பர் இஸ் ரிலேட்டட் டு இட் செல்ஃப், எனி எலமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு இட் செல்ஃப். அப்போ இந்த இருக்கு 1,1. அப்போ 1 ரிலேட்டட் டு 1, இங்கே 2 ரிலேட்டட் டு 2, 3 ரிலேட்டட் டு 3, 4 ரிலேட்டட் டு 4. சரியா? வந்துருச்சு. அப்போ ரிஃப்ளெக்சிவ் கட்டாயமா இது என்னது? ரிஃப்ளெக்சிவ் தான். கட்டாயமா ரிஃப்ளெக்சிவ். பட் நாட் ரிஃப்ளெக்சிவ்னு கொடுத்துருக்கு பாருங்க. அப்போ இந்த ஆன்சர் வராது. எது வராது அப்படின்னு நம்ம உடனே செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தது சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்னது? சிமெட்ரிக்னா நம்மளுக்கு என்னது? ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏ. சரியா? இப்போ நான் 1 ரிலேட்டட் டு 2ன்னு பார்க்குறேன். 2 ரிலேட்டட் டு 1 இருக்கான்னு பாருங்க, எதுவுமே இல்லை. இல்லை. 1 ரிலேட்டட் டு 2னா 2 ரிலேட்டட் டு 1 இருக்கணும்ல, இருக்கான்னு பாருங்க, இல்லை. ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு இல்லைனாலும் அவ்வளோதான், இல்லை தான். அப்போ இது என்ன கிடையாது? சிமெட்ரிக் கிடையாது. இது என்ன கிடையாது? சிமெட்ரிக் கிடையாது. அப்போ இதுல என்ன கொடுத்துருக்கு? ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக்னு கொடுத்துருக்கு. அப்ப இந்த ஆன்சர் இல்லை. இந்த ஆன்சர் இல்லை. இதுக்கு மேல செய்யவே வேண்டாம். ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கொடுத்துருக்கு. ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு சிமெட்ரிக் இல்லைன்னா அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாகவும் இருக்காது. அப்போ பி தான் நம்மளுடைய ஆன்சர்னு இதுக்கு மேலே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணாமலே சொல்லிடலாம். இருந்தாலும் அது எப்படி டிரான்சிட்டிவாக இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி டிரான்சிட்டிவாக இருக்கு? 1 ரிலேட்டட் டு 2, 2 ரிலேட்டட் டு 2. அதாவது டிரான்சிட்டிவ்க்கு கண்டிஷன் ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி இம்ப்ளைஸ் ஏ ரிலேட்டட் டு சி இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா 1 ரிலேட்டட் டு 2, 2 ரிலேட்டட் டு 2. அப்போ 1 கோஸ் டு 2, திரும்ப 2 கோஸ் டு 2. அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? 1 கோஸ் டு 2.
1 goes to 2. A related to B, B related to C implies A related to C. வந்துருதா? இதே மாதிரி 1 goes to 4, 4 goes to 4. அப்படின்னா 1 goes to 4. அது இருக்குதா? அதே மாதிரி 1 goes to 3, 3 goes to 3. அப்படின்னா 1 goes to என்னது? 3. அதுவும் இருக்கு நம்மளுக்கு. சரிதானா? அப்போ இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவா இருக்கு, சிம்மெட்ரிக்கா இல்ல, டிரான்சிட்டிவா இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ் பட் நாட் சிமெட்ரிக். இதெல்லாம் இல்லைன்னு நம்ம தப்பு போட்டுட்டு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக பி வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? செலக்ட் ஆகி தான் இருக்கு. அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? அதை ஒர்க் பண்ண முடியும். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இப்போ நிறைய நம்மளுக்கு இடம் கிடைச்சிச்சு பார்த்தீங்களா? பெரிய ப்ராப்ளம் ஆப்ஷன் கொடுத்ததுனால அது பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ அதை அழிச்சிட்டோம். A related to B equal to such that B is equal to A plus 1. B equal to A plus 1 இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸாக எழுதணும். ரிலேஷனை நம்ம தான் எழுத போகிறோம். எப்படி இருக்கணும்? B is equal to A plus 1. B equal to A plus 1. அப்போ 1, 2 வருமா? 2, 3, 3, 4, 4, 5, 5, 6. வேற ஏதாவது வருமா? வேற எதுவுமே வராதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான். இதை விட இது 1 கூடுதல். பி என்ன செய்யுது? ஏயோட 1 கூடுதலா இருக்கும். அப்போ இதுதானே வரும் 5, 6. சரியா? இது வந்து ரிஃப்ளெக்சிவா, சிம்மெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்? செக் பண்ணணும். ரிஃப்ளெக்சிவான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா 1 ரிலேட்டட் டு 1, 2 ரிலேட்டட் டு 2, 3 ரிலேட்டட் டு 3ன்னு இருக்கணும். இல்லை. அப்படிதானா? அப்போ ரிஃப்ளெக்சிவ் இல்லை. ரிஃப்ளெக்சிவ் இல்லை. நான் ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது சிம்மெட்ரிக். 1 ரிலேட்டட் டு 2 இம்ப்ளைஸ் 2 ரிலேட்டட் டு 1 இருக்குதா? இல்லை. அப்படிதானா? 1 ரிலேட்டட் டு 2 இம்ப்ளைஸ் 2 ரிலேட்டட் டு 1 அதுவும் இல்லை. அப்போ நாட் சிம்மெட்ரிக். சிம்மெட்ரிக்கும் இல்லை. ரிஃப்ளெக்சிவா இருக்குதான்னு பார்ப்போம். ரிஃப்ளெக்சிவா இருக்கிறதுக்கு இந்த இருக்கும் 1 ரிலேட்டட் டு 2, 2 ரிலேட்டட் டு 3. அப்படின்னா 1 ரிலேட்டட் டு 3 இருக்கணும். 1 ரிலேட்டட் டு 3 இங்கே இருக்குதா? இல்லை. அப்படின்னா இது நாட் டிரான்சிட்டிவ். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ரிலேஷன் வந்து நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிம்மெட்ரிக் நார் டிரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவும் இல்லை, சிம்மெட்ரிக்கும் இல்லை, டிரான்சிட்டிவும் இல்லை. சரிதானா? இதுதான் இதில் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம். இதில் இன்னும் ஃபர்தராக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. வேணுமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணால் போதுமா? கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் ப்ராப்ளம்ஸு. அதனால் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனில் ஃபர்தராக ப்ராப்ளம்ஸ் வேணுமா அல்லது ஃபர்தராக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணால் போதுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிஓக்யூஸ் போடுவேன். எது வேணும், என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள். R is such that A less than or equal to B square. A less than or equal to B square. A less than or equal to A square இருக்குமா? இருக்காது. 1 less than or equal to 1 இருக்கும். 2 less than or equal to 2 square இருக்குமா? இருக்காது. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன கிடையாது? ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். சரியா? அதே மாதிரி சிம்மெட்ரிக்கு A related to B, A related to B square. அப்போ B less than or equal to A square இருக்குமா? இருக்காது. இருக்க முடியாது இல்லையா? எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். 2 less than or equal to 3 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. 3 less than or equal to 2 ஸ்கொயரா? இல்லை. 2 less than or equal to 3 ஸ்கொயரா? இல்லை. அப்போ A related to B does not imply that B related to A. அப்போ இது என்ன கிடையாது? சிம்மெட்ரிக்கும் கிடையாது. இட் இஸ் நாட் சிம்மெட்ரிக். இது சிம்மெட்ரிக்கும் இல்லை. சரிதானா? அடுத்தது டிரான்சிட்டிவ். A less than or equal to B square, B square less than or equal to C. அப்போ A less than or equal to C தான் வருது. A less than or equal to C squareன்னு வந்தாதான் அங்க ஆர்டர்டு பேர் என்ன ஆகும்? கிரியேட் ஆகும். அப்போ இதுல இருந்து A less than or equal to B square which is less than or equal to C. அப்படின்னா A less than or equal to C வரும்.
a less than or equal to c ஸ்கொயர் அப்படின்னு வந்தால் தான் அது என்னது டிரான்சிட்டிவ்ல வரும். அப்படின்னா இந்த ரிலேஷன் என்ன கிடையாது, டிரான்சிட்டிவும் கிடையாது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் இல்லை, சிமெட்ரிக் இல்லை, டிரான்சிட்டிவ் இல்லை. சரியா? அடுத்து கடைசி இது ஒன்றாவது ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 divides a minus b. 2 divides a minus b. a minus b 2 என்ன செய்யும், டிவைட் பண்ணும். அப்போ a minus b by 2 equal to some quotient q. quotient மட்டும்தான் இருக்கும், ரிமைண்டர் இருக்காது. அப்படின்னா நம்ம இன்னும் என்ன சொல்லலாம்னா a minus b is a multiple of 2. a minus b என்ன செய்யுது, multiple of 2 இருக்கு. சரியா? இப்போ நான் a minus a கண்டுபிடிக்கிறேன். ஈக்குவல் டு என்னது, 0. அதை நம்ம எப்படி எழுதலாம், 2 into 0ன்னு எழுதிடலாமா? அப்போ a minus a is a multiple of 2ன்னு வந்துருது. therefore இது என்னது, ரிஃப்ளெக்சிவ். இது என்ன வந்துடும், ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது சிம்மெட்ரிக். சிம்மெட்ரிக்கு நம்மளுக்கு a minus b is equal to 2q. சரியா? அப்போ மைனஸ் ஆஃப் b minus a equal to என்னது தான், 2q. அப்போ b minus a equal to 2 into minus q. அப்போ இதுலயும் நம்மளுக்கு b minus a என்ன செய்யுது, மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்கு, மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்குது. சரிதானா? இந்த இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டு, அப்படின்னா இதுல இருந்து மைனஸை வெளியே எடுத்திருக்கேன். அப்போ 2qன்னு வருது. b minus a is equal to மல்டிபிள் ஆஃப் 2ஆ இருக்கணும் இல்லையா? அப்போ 2 into minus qன்னு போட்டிருக்கேன். கோஷன் வந்து நெகட்டிவா வந்திருக்கு. சரியா? இப்போ சிம்மெட்ரிக் சரியா வந்துருச்சு. அப்போ a related to b, a related to b implies என்னது, b related to a. சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும், டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் சொல்றதுக்கு a related to b implies a minus b is equal to 2q1. அடுத்தது b related to c implies b minus c equal to 2q2. சரியா? இப்போ ரெண்டையும் ஆட் பண்றேன். a minus b plus b minus c equal to 2q1 plus 2q2. அப்போ a minus c equal to 2 into q1 plus q2. a minus c is equal to என்னது, 2 into q1 plus q2. அப்ப a minus c என்ன செய்யுது, multiple of 2ஆக இருக்கு. therefore the relation is transitive. அப்ப இந்த ரிலேஷன் என்ன ஆயிருது, டிரான்சிட்டிவ் ஆயிருது. சரிதானா? இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வந்து ரொம்ப ஒரு அருமையான கான்செப்ட். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா யூ வில் என்ஜாய் ரிலேஷன்ஸ். ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை நல்லா என்ஜாய் பண்ணலாம், ப்ரொவைடட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் அ கரெக்ட் மேனர். கரெக்ட் மேனரில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே என்ன செய்திடலாம், அழகாக படிச்சிடலாம். சரியா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ், சிம்மெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணுமே இருக்கு. therefore this relation is an equivalence relation. இந்த ரிலேஷன் என்னவா இருக்கும், ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும். சரிதானா? சொல்றது புரியுதா? அதனால இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கான்செப்ட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா இது ரிலேட்டடாக நம்ம PYQஸை சால்வ் பண்ணணுமா, இதுலையே இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணணுமா, இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். IIT JEE மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். வேறு என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கோ இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள்.